டாக்டர், ஜிம்மு ஓவர் ஹைப்டு அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? இப்போ ஓவர் ஹைப்டுனா எந்த சென்ஸில் நீங்கள் கேட்குறீங்க? எந்த சென்ஸ்லனா, இப்போ ஜனவரி வந்துருச்சு, நிறைய பேர் வந்து ஜிம்க்கான மெம்பர்ஷிப் கட்டிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு ஸ்னாப்சாட்டில் போட்டுட்டு ஜாலியாக வந்து உட்காந்துடுறாங்க, ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டுறாங்க. அதனால தான் நான் கேட்குறேன். ஓகே, ஜிம்மு வந்து உங்களுக்கு ரொம்ப எசென்ஷியலா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு டேயில் உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இட்ஸ் a வெரி குட் பிளேஸ் டு பி. நீங்கள் வந்து ஒரு உட்காந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து உட்காந்து டிவி பார்க்குறதுக்கோ கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் a வெரி குட் பிளேஸ் டு பி. ப்ரொவைடட் நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா பேசிகிட்டு இருக்கிறது, இல்லை அங்கே இருக்கிற டிவியில் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட பர்பஸே சால்வ் ஆகாது. 2-3 குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம ஜிம்மில் பார்க்க முடியும். ஒன்று வந்து ஈகோ லிஃப்டர்ஸ். ஈகோ லிஃப்டர்ஸ்னால் என்னென்னா, போன உடனே அங்கே வந்து இருக்கிறதுலே யார் பலசாலியாக இருக்கானோ அவன் அளவுக்கு நான் வெயிட்டு போட்டு தூக்க போகிறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு ஏதாவது ஜாயிண்ட் இன்ஜுரிஸோ டெண்டன் இன்ஜுரிஸோ ஏதாவது ஏற்படலாம். அந்த இன்ஜுரி ஆன உடனே அவ்வளோதான், அதுக்கப்புறம் எக்ஸசைஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஈகோ லிஃப்டர்ஸ்னு சொல்கிறது. இன்னொருத்தங்க சோஷியலைசிங்காக போவாங்க. அவங்க வந்து செல்ஃபி எடுக்கிறது, கூட இருக்கிறவங்களோட பேசுறது, அத்தவங்களுடைய எக்ஸசைஸை சுத்தமாக நாசம் பண்ணுறது, இது மட்டும்தான் அவங்க வேலை, அங்கே உள்ளே போய் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, அவங்க வந்து அங்கே ஏரியாவில் ஒரு சின்ன நியூசன்ஸ் மாதிரி இருப்பாங்க. அதில் அவங்களுக்கும் பெனிஃபிட் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பெனிஃபிட் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பெட்டர் வெளியிலேயே வந்து ஏதாவது பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அடுத்தது ஜெனுவினாக ஜிம்முக்கு போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து டெஃபினட்டாக இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். ஏன்னா ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் உங்களுக்கு இருக்க தான் ஃப்யூச்சரில் டிமென்ஷியா வராமல் இருக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் இருக்கும், அதே மாதிரி மசில் லாஸ் ஏற்படாமல் இருக்கும். ஸோ இதுக்காக ஜிம் வந்து ஓவர் ஹைப்பே கிடையாது. ஜிம் இஸ் a வெரி குட் பிளேஸ் டு பி. எஸ்பெஷலி நியூ இயரில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர், ஒரு ஃபைனல் கொஷின். இது வந்து என்னோட கொஷின் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்கான கொஷின். யூனிசெக்ஸ் ஜிம் போகலாமா இல்லை வந்து மென்ஸ்க்கான ஜிம் போகலாமான்னு சொல்லி நிறைய பசங்க கேட்குறாங்க டாக்டர், அதுக்கு உங்களோட ஆன்சர்? என்ன கேட்டிங்கன்னா, ரெண்டுத்துலேயும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஸ்பாட்டர்ஸ் வந்து கரெக்டாக வந்து உங்களை ஸ்பாட் பண்ணுறாங்களா, ட்ரெயினர்ஸ் வந்து உங்களுக்கு சேஃப்டிக்கு எல்லாம் வச்சுருக்காங்களா, சேஃப்டியாக எல்லாமே பண்ண முடியுமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. இன்கேஸ் யூனிசெக்ஸ் போனீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. இது வந்து இண்டிவிஜுவல் பேசிஸ் தான், பட் பார்க்க வேண்டியது குட் ட்ரெயினர்ஸ் அண்ட் சேஃப்டி எக்யூப்மெண்ட். ஸோ ஃபிட்னஸ்க்காக ஜிம் போனால் எந்த ஜிம் போனாலும் பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது ரீசனுக்காக போனால் தான் அது பார்க்குற மாதிரி இருக்கும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ரீசெண்டாக நீங்கள் எல்லாம் ஜிம் ஜாயின் பண்ணிருந்தீங்க, எதில் ஜாயின் பண்ணலான் இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு போகிறீங்க? அது ஏன் சார் இப்போ சொல்லிக்கிட்டு வேணாமே? ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.